ஹாய். இன்றைக்கி நம்ம ஒரு தன்னம்பிக்கை கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படி முயற்சி செய்தால் அது நமக்கு வெற்றியாக அமையும் அப்படின்ற கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க கதையை பார்க்கலாம். தன்னம்பிக்கைக்கான கதை, சிறு கதை. ஒரு அரசன் ஒரு போட்டியை அறிவிக்கிறான். என்ன போட்டி அப்படின்னா, வாயில் கதவை தன் கைகளால் தள்ளி திறக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெயித்தால் நாட்டின் ஒரு பகுதியை அரசன் ஜெயித்தவருக்கு கொடுப்பார். அப்படி ஜெயிக்கலை, தோத்துட்டார் அப்படின்னா அவருடைய கைகள் வெட்டி எடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஊர் மக்கள் எல்லாரும் நின்று பார்க்குறாங்க. ஆஹா, ஐயோ, என்ன இப்படி சொல்கிறாங்களே, ஜெயிச்சா அரசவையில் ஒரு பகுதியை கொடுக்கப்படும், நாட்டோட ஒரு பகுதி கொடுக்கப்படும், தோத்துட்டோம்னா கையில் வெட்டி எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் யாருமே பயந்துக்கிட்டு அந்த போட்டியில் கலந்துக்கிறவே கிடையாது. அப்படி இருக்கும்போது இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு இளைஞன் முன் வர்றான். நான் கோட்டையோட வாய்க்கதவை நான் திறக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதை பார்த்துக்கிட்டு இருந்த மக்கள் சில பேர் சொல்கிறாங்க, என்ன நினச்சிக்கிட்டு வர்ற, போட்டியோட விதிமுறையை தெரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவன் சொல்கிறான், ஜெயிச்சா நானும் ஒரு அரசன், தோற்றால் கைகள் தானே போகுது, உயிர் போகலைல்ல, அதனால் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டியில் கலந்துக்கிறான். போட்டியில் கலந்துக்கிறதுக்காண்டி அந்த இளைஞன் என்ன பண்ணினான் அப்படின்னா, வாய்க்கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி போய் நின்று தள்ளுறாரு. தள்ளும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த வாய்க்கதவுகள் உடனே திறக்குது. இதை பார்த்த மக்கள் அனைவருக்கும் ஆச்சரியம். ஆஹா, என்னடா இது, இவன் போய் தொட்ட உடனே வாய்க்கதவு உடனே திறந்துருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், வாய்க்கதவு தாழ்பாலே போடவில்லை, தாப்பால் போடாமல் அப்படியே இருந்திருக்கு. இப்படி தான் அவனுக்கு என்ன பண்ணாங்க, ஒரு முயற்சி அவன் என்ன பண்ணினான் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே முயற்சி தான் பண்ணான், பயப்படலை. வாழ்க்கையில் நம்ம கிடைச்சா அரசர் பதவி, இல்லை அப்படின்னா கைதானே போகுது அப்படின்னு முயற்சி பண்ணி பார்த்தான். முயற்சி அவனுக்கு பலன் கொடுத்தது. அவன் நாட்டின் ஒரு பகுதியை அரசனாகிறான், நாட்டின் ஒரு பகுதிக்கு. இதே போல் தான் நம்மளை பல பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வாய்ப்பு நம்மளை தேடி வரும்போது நம்மக்கிட்ட இருக்கிறத இழந்துருவோமோ, நம்ம தோற்றுருவோமோ அப்படின்ற பயத்தினால நம்ம எந்த போட்டிகள்லையுமே நம்ம பங்கு பெறது கிடையாது. கிடைக்கிறது நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம முயற்சி பண்ணி பாருங்கள். முயற்சி பண்ணி பார்த்து நம்மளுக்கு கிடைக்கலைன்னா அது வேறு. அதுக்காண்டி முயற்சியே பண்ணாமல் இருக்கவே கூடாது. ஏன்னா இது நம்மளுடைய சோம்பேறித்தனத்தையும் பயத்தையும் தான் நமக்கு குறிக்குது. இதுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா, முயல் ஆமை கதையை தான் இதுக்கு தெரிஞ்ச மிகச்சிறிய எடுத்துக்காட்டு. ஏன் அப்படின்னா, முயல் போட்டியில் எதனால் தோற்றுது அப்படின்னா, அது நம்ம தானே அப்படின்னு சாதாரணமாக விட்டதுனால முயலானது தோற்றுது. ஆமை அதனுடைய விடாமுயற்சினால் அந்த வாழ்க்கையில் அது வெற்றி பெற்றது. ஆமையே ஸ்லோவாக தான் போகும், அதுவே வெற்றி அடைஞ்சிருச்சு. அப்போ முயல் அதை எவ்வளவு சாதாரணமாக எடை போட்டிருக்கு. அப்போ வாழ்க்கையில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவை அப்படின்னா, தன்னம்பிக்கையும் தைரியமும் தான் தேவை. எந்த ஒரு முயற்சியுமே நம்ம முயற்சி செஞ்சு பார்க்கணும். எந்த ஒரு நிகழ்ச்சியுமோ எதையோ நமக்கு கிடைக்கிறத ஃபஸ்ட்டு நம்ம முயற்சி பண்ணி பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு கண்டிப்பாக எதுலையாவது ஒரு இடத்துல நம்மளுக்கு கண்டிப்பாக வெற்றி நம்மளை தேடி வரும். இதுதான் இந்த தன்னம்பிக்கை கதையோட சுருக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.